ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி. தேங்காயும் தக்காளி இல்லாமல் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தா உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வச்சுருந்த புளி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. அதனால் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.